அல்ஹம்துலில்லாஹ், அடிக்க அடிக்க அம்மியும் நகரும் என்பதற்கொப்ப நிச்சயமாக ஒரு நாள் உங்கள் வீட்டு வாசலில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த மனுவுக்கான ஜவாப் வந்து சேரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. அந்த பாக்கியம் கிடைக்க பெற்றுச்சுன்னு வச்சுக்கிறோங்க, எந்ததை பற்றி யோசிக்காதீங்க. வாழ்க்கையில் ஷைத்தான் வந்து பலவிதமாக உங்களை யோசிக்க வைப்பான், உங்களை ஏமாத்த பார்ப்பான். ஹஜ்ஜுக்கு போனீன்னா காசு இவ்வளவு செலவாயிடும், உனக்கு கொமர் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவான். அப்படின்னா உனக்கு கடன் இருக்குது, இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். கடன் வந்து அவங்க ஜபர்தஸ்த் பண்ணாங்கன்னா கடனை கொடுங்க, அவங்க வற்புறுத்தலை நீ நல்லபடியாக பின்னாடி கொடுப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா நிச்சயமாக ஹஜ்ஜுக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க, கடனுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காதீங்க. கடனை கொடுக்கணும், கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாருண்டா நீங்கள் ஹஜ்ஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு பதிலாக கடனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நிறைய பேர் போட்டு குழப்பிக்கிறாங்க, அதாவது கடன் இருந்துட்டா ஹஜ்ஜுக்கு போக வேண்டாமா அப்படின்னு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தின் பாக்கியங்களில் அல்லாஹு தஆலா செல்வத்தின் மூலமாக சில செயற்கரிய காரியங்களை அல்லாஹு தஆலா செய்ய வைத்து விடுகிறான். ஒரு மூமினை அல்லாஹு தஆலா தனக்கு நெருக்கமானவனாக ஆக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு 2 விதமான பாக்கியங்களை தருகிறான். ஒன்று மன நிறைவான இபாதத்து, இன்னொன்று அவனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தின் மூலமாக அவனை ஹாஜியாகவோ அல்லது உம்ரா செய்தவனாகவோ மாற்றி விடுவது. ஏனென்றால் செல்வம் கொடுக்கப்பட்ட அனைவருமே அல்லாவின் நியாமத்தை பெற்றவன் என்று சொல்ல முடியாது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வமே நியாமத்துக்கு பதிலாக பலியத்தாக மாறிவிடுகிறது. அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட செல்வம் ஆகுமான வழிகளில் செலவழிக்கப்பட வேண்டும். எல்லாவற்றை விட மேலாக அல்லாஹ்வுடைய வழியான ஹஜ்ஜிலும் உம்ராவிலும் செலவழிக்கப்பட வேண்டும். இறைவனை காதலிக்கின்ற, அவன் ரசூலை விரும்புகின்ற, இன்னும் காபத்து ஷரீஃபை விரும்புகின்ற காபத்துல்லா ஷரீஃபுக்கு செல்ல வேண்டும் என்ற வேட்கை இல்லாமல் இருக்க முடியாது. உண்மையிலேயே அவன் பிறந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் அல்லாவின் மார்க்கத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மூமினுமே எப்படியாவது தன் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் காபத்து ஷரீஃபை கண்ணார கண்டு ஹஜ்ஜு உம்ராவை செய்துவிட வேண்டும் அப்படின்ற அவாவில் உள்ளவன் தான் நிறைய பேர். அல்ஹம்துலில்லாஹ், அதற்குண்டான பொருளாதாரம் இருக்கிறது, அதற்குண்டான வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. மனம் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறைவான செல்வத்தை தந்தாலும் அந்த செல்வத்தின் மூலமாவது எப்படியாவது போய்விட்டு வந்து விடலாம் அப்படின்னு அவாவுள்ள நிறைய மூமின்கள் நம்ம பார்க்குறோம். சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருக்கும் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தம் கிடைக்க வேண்டுமெனில் அல்லாஹ்விடத்தில் அப்பப்போ மனு போட்டுக்கிட்டே இருக்கணும். சும்மா நான் போயிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கக்கூடாது. அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக அல்லாஹ்விடத்தில் அப்பப்போ மனு போட்டுக்கிட்டே இருக்கணும். இறைவனே காபாவுக்கு கூப்பிட்டு, இறைவனே என்னை ஹாஜியாக்கு, என்னை உம்ரா செய்யக்கூடியவனாக ஆக்கு, என்னை ரசூலுடைய தர்பாருக்கு கூப்பிட்டு விடு, அவங்களுடைய மக்பராவை தரிசிக்கின்ற பாக்கியத்தை தந்துவிடு என்று அல்லாஹ்விடத்தில் துஆ என்ற மனுவை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஒரு மனுவை தான் உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன். ஹஜ்ஜுடைய பாக்கியத்தையும் உம்ராவுடைய பாக்கியத்தையும் இவனுக்கும் இவனுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாவை தர வைக்கின்ற ஒரு அற்புதமான துவா, ஒரு அதிசயமான துவா. ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு முன்பின் ஸலவாத்துக்களோடு முழுமையான முறையில் காபாவை நேசித்தவராக காபத்துல்லாவுடைய உருவத்தை மனதில் நிறுத்தி, இன்னும் அரஃபாவுடைய, இன்னும் முஸ்தலிஃபாவுடைய அந்த மாபெரும் புனித உலகத்தின் அப்படியே சூழ்நிலையெல்லாம் உள்வாங்கிய நிலையில் அல்லாஹ்விடத்தில் மன்றாட்டம் செய்யக்கூடிய துவா, அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஹஜ்ஜ பைத்திக்கல் ஹரம் வ ஸியாரத நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ரத்தம் பாத மர்ரா. திரும்பவும் சொல்கிறேன், அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஹஜ்ஜ பைத்திக்கல் ஹரம் வ ஸியாரத நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ரத்தம் பாத மர்ரா. திரும்பவும் சொல்கிறேன், அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஹஜ்ஜ பைத்திக்கல் ஹரம் வ ஸியாரத நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ரத்தம் பாத மர்ரா. திரும்பவும் சொல்கிறேன், அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஹஜ்ஜ பைத்திக்கல் ஹரம்
வ ஜியாரத நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ரத்தம் பாத மர்ரா. திரும்பவும் சொல்கிறேன், அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஹஜ்ஜ பைத்திகல் ஹரம் வ ஜியாரத நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ரத்தம் பாத மர்ரா. இந்த துவாவை கிட்டத்தட்ட 11 முறை ஓதிக்கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடிக்க அடிக்க அம்மியும் நகரும் என்பதற்கொப்ப நிச்சயமாக ஒரு நாள் உங்கள் வீட்டு வாசலில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த மனுவுக்கான ஜவாப் வந்து சேரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. அந்த பாக்கியம் கிடைக்க பெற்றுச்சுன்னு வச்சுக்கிறோங்க, எந்ததை பற்றியும் யோசிக்காதீங்க. வாழ்க்கையில் ஷைத்தான் வந்து பலவிதமாக உங்களை யோசிக்க வைப்பான், உங்களை ஏமாத்த பார்ப்பான். ஹஜ்ஜுக்கு போனீன்னா காசு இவ்வளவு செலவாயிடும், உனக்கு கொமர் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவான். அப்படின்னா உனக்கு கடன் இருக்குது, இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். கடன் வந்து அவங்க ஜபர்தஸ்த் பண்ணாங்கன்னா கடனை கொடுங்க, அவங்க வற்புறுத்தலை நீ நல்லபடியாக பின்னாடி கொடுப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா நிச்சயமாக ஹஜ்ஜுக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க, கடனுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காதீங்க. கடனை கொடுக்கணும், கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாருண்டா நீங்கள் ஹஜ்ஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு பதிலாக கடனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நிறைய பேர் போட்டு குழப்பிக்கிறாங்க. அதாவது கடன் இருந்துட்டா ஹஜ்ஜுக்கு போக வேண்டாமா அப்படின்னு கடன் இருந்துட்டா ஹஜ்ஜுக்கு போக தேவையில்லையாமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு குழப்பிக்கிறாங்க. அப்படி அல்ல. கடன் கண்டிப்பாக வேண்டும் என்று அவர் கேட்டாரேயானால், அல்லது அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய வாழ்க்கை ரொம்ப பின்னோக்கிய நிலையில் இருக்குது, அல்லது அவருடைய வாழ்க்கை கடன் கொடுத்தவருடைய வாழ்க்கை ரொம்ப அதல பாதாளத்தில் இருக்குது, நெருக்கடியில் இருக்குதுன்னு சொன்னால், அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அவருக்கு பணம் கொடுக்கறது தான் முக்கியத்துவத்தை காட்டணும், ஹஜ்ஜுக்கு போகிறதெல்லாம் காட்டக்கூடாது. இதை தவிர்த்து நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க, பின்னாடி இந்த கடனை கொடுக்கலான்ற ஒரு சூழல் வரும்போது, அவங்க அதுக்கு அனுமதி கொடுத்துருக்கும் போது நீங்கள் ஹஜ்ஜுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். போட்டு குழப்பிக்கிற கூடாது. எவனோ எங்கேயோ சொல்லியிருக்கிறான் அப்படின்றதுக்காக, எவனோ எங்கேயோ நித்தியலாமோ சொல்கிறான் அப்படின்றது, எவனாவது எங்கேயாவது எதையாவது ஒன்று சொல்லுவான், அதை நம்ம பின்பற்றணுன்ற அவசியம் கிடையாது சகோதரர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் இறைவனை நேசிக்கின்ற ஒவ்வொரு உள்ளத்திற்கும் காபத்து ஷரீஃபை கண்ணால் காணக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அதிலும் குறிப்பாக ஹஜ்ஜுடைய காலத்தில் காபாவை காணக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஏழைகளுக்கு ஹஜ் இல்லை என்ற அந்த இலக்கணத்தை உடைத்தெறிந்து ஏழைகளான நம்மை போன்ற மக்களுக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தருவானாக. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வஸீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்காக சொன்ன எமக்காக துவா செய்யுங்க. இந்த புனிதமான துல்ஹஜ் மாதத்தில் இந்த துவாவை அதிகமாக ஓதுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.